கீதா ஆக்சுவலி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கா. அதே ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் நர்ஸ் வேலைக்காக கேட்டிருக்கா. அவங்களும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அங்க நான் வேலையில ஜாயின் பண்ண போறேன். போதுமா? அதே மாதிரி மாமாக்கும் லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் ஓகே ஆயிடுச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இது உனக்காக நான் ஆசைப்பட்டு செஞ்ச விஷயம். இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் எனக்கும் சந்தோஷம். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. இந்த வாங்கிக்கோ. சொன்ன கேளு கையல். புடிங்கறல்ல. அண்ணே, அக்கா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, வாங்கிக்கோண்ணே. நீ ஹோட்டலை பாத்துக்கிட்டா ஹோட்டல் நல்லா ரன் ஆகும், வருமானமும் அதிகமாகும். அக்காவும் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காதுல்ல. ஆமாண்ணே, நீ எங்க கூட இருந்தா மட்டும் போதும். உனக்காக அக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆரம்பிச்சாங்க. அத வேணான்னு சொல்லாத. ஆசானே, நம்மள ஒரே ஃபேமிலி தானே. ஏழு ப்ரோ ஹோட்டல் பார்த்தானே, நம்ம பார்த்தானே, நம்மள ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தானே. வாங்கிக்கங்க ஆசானே. சரி, இதை நான் வாங்கணும்னா ஒரு கண்டிஷன். இதுக்கப்புறம் வாடகையில இருந்து மல்லிகை சாமா, கரண்ட் பில்லு, அனுவோட ஸ்கூல் ஃபீஸ், ஆனந்தியோட காலேஜ் ஃபீஸ், குடும்ப செலவு எல்லாமே நான் தான் பார்த்துப்பேன். நீ பணத்துக்காக எங்கேயும் போய் கஷ்டப்படக்கூடாது. நீ தாராளமா பாத்துக்கலாமே. நீ அப்படி இருக்கணும் தானே நானும் ஆசைப்படுறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு ஆசையும் இருக்கு. ஆ, கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகுது. சீக்கிரம் உங்க மூலமா நம்ம வீட்டுக்கு ஒரு குட்டி கயலோ ஒரு குட்டி எழிலோ வரணும்னு நினைக்கிறோம். நீங்க செஞ்சதெல்லாம் சேர்த்து நான் உங்க பிள்ளைங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீ மாப்பிளையும் எங்கேயாவது ஹனிமூன் போயிட்டு வாங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நேரம் வரும்போது நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்.